தங்கி என்று அழைத்தது யாரு? உன்னை என் தாழ்வை நினைக்கின்றேன். என்ன செய்வது? எந்த சதிகாரனின் சதியோ? உன்னுடைய சதியா? என்ன? எல்லா உண்மையான காதலா? என்ன? கட்டி விடுத்து என் கணக்கு என்று மூத்த கொடுத்து என் ஆசையை தீர்த்து தம்பதியாரை நீங்கள் சொல்லு வார்த்தை அனைத்தும் எனக்கு விந்தையாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? என்ன சொல்லணுமா? சொல்லுங்க. மாறுபடி உன்னை பார்த்த உடனே மங்கையா நபா சொல்லம்பா தலைவா கண்ணுக்குட்டியா நபா இது இங்க வந்து கண்ணுக்குட்டி கேட்டுங்கிற இப்ப நான் என்ன பண்ணணும்? ரொம்ப பிடிக்குது அவனை பார்த்தா. உன் மீது அனுமதியாத காதல். உன் அழகுக்கு நான் அடிமை. அட பாவி, என் மீது காதல். அட அறிவிழந்த மூடா, உனக்கு காதல் ஒரு கேடா? முடிக்கிட்டு போடா. பார்வதி, என்னை முதலாக பார்த்த போது உண்மையா அதுக்கான மொத்த அடையாளம் உடம்புல இருக்குது. அவனை மட்டும் எடுத்து போகிறான். என்னடா தலை இது? இப்ப தலையா? நல்லா இல்ல. பொட்டு வேற இதுல. பொட்டு வேற தேள. தேளா? விஷமோன தேள. என்னடா இது? உலகத்துல ஏற்கனவே அழகா சந்தன போட்டு வைப்பாங்க, குங்குமத்துல வைப்பாங்க. நான் தேள் வரைகிறேன். இப்போ சரியா இருக்குது. தேள் குடும்பம் உனக்கு சரியா இருக்குது. இப்ப அது குட்டி போட்டு எங்க வரைவேன்? மூஞ்சி மேல ஏறிடும். மூஞ்சி மேல ஏறிடும். ஆமா. அடிச்சு போட பைத்தியம். மாறி கண்ணு கண்ணு கவிழ்ந்த போது காதல் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாவாத பைத்தியம். இல்லை
உன்னை பார்த்துடனே பைத்து வாங்கி விட்டது. முத்துது உனக்கு இப்பதான் ஒரு நரம்ப கட்டாயிக்கினே வருது. முத்துமா நீங்க கொடு. ஏய் சிப்போடா. ஒரே நாத்தடிக்குது. மாமி அடிவா. என்னைக்குடா தோச்ச அந்த துணிய? 6 மாசம். 6 மாசமா? ஆமா. 6 மாசமா துவைக்கல. எப்ப துவைக்கலான்னு இருக்க? கரெக்டாவே கொஞ்சம் பேசணும். ஒண்ணு துவையாட வர முடியும் அப்ப துவைச்சுக்கோ. இல்ல இது துவைச்சு அயன் பண்ண ஆல்டர் நீயா? நீதான். உனக்காக ஒரு பெண் காத்து கொண்டே இருக்கிறேன். என்ன? நீதான். நான் இல்லை. மாமி உன்னை கண்டே போட தூரம். நான் போவதா? வேற என்ன போவே மாட்டியா? ஹாய் மார்படி என்ன நான் சொல்றது கேளு. என்ன? என்னுடைய ஆசை நிறைவேற்ற வேண்டும். தளபதியாரே போதும் வாய முடி. என் மீது இத்தனை ஆசை கொள்கிறாயே எதற்காக? அப்படியே சொல்கிறேன். என்னுடைய நாடு பாரு. ஐயோ பாரின் பாருமா மூஞ்ச அப்படி திரும்ப நல்லா திருவிழால பொறி வைக்கிற மாதிரி ரணியோட பாரினு. நான் பாரின்ல நான் சாதாரண ஆள் இல்லை. நீயா? 75 பிளைட் சொன்னது. சத்தியமா சொல்லு துபாயில பாத்ரூம் தானே கழுவுனாரு. அப்போது வேலை தேடி உங்க நாட்டுக்கு வந்தேன். என்ன நாட்டுக்கு? ஆமா என்னோட தெரிய மாத்தி உன் தந்தை எனக்கு தலைமையில் பதிவு கொடுத்தான். ஆமா கொடுத்த உடனே ஒப்பனைக்கு வயசை விட்டது. மன்னா உங்களுக்கு வயது விட்டது. நீ பெற்றது என் பெண் பிள்ளை. ஆனால் நாட்டு வரை உங்களால் கண்காணிக்க முடியாது. அதனால் நாட்டை என்னன்னு கூட நான் பார்த்து கேட்டேன் ஒப்பனை. அதற்கு அப்போது ஏன் அவமானப்படுத்தினான்? கலை உள்ளே சேர்ந்து சமமாக சேர்த்தான். இப்படி அப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினான் ஒப்பன். அதற்கு அப்போது உன் தந்தை சபதம் செய்து என்ன சபதம்? மன்னா எப்போதே நான் ஒரு வந்ததையும் உன்னை ஒழித்து உன் மனைவியை கொன்று உன்னுடைய மனவாய்க்கு அடிக்க தீரம் சபதம் அதனால்தான் உனக்கும் ஜெயனுக்கும் நடைபெற கிளம்பின திசை திருப்பி சமுதாயம் தாலி கட்டு நீதான் காரணம். அட சதிகார பாவி என்னடா ஏன் இந்த வீணாசை? எதற்காக இந்த வீணாசை? உன்னை அடைய வேண்டும். அப்படியே அது பாரு. போடும் வேஷம் கண்கள் தெரியுமா? குடத்தில் வைத்தார் வெளிச்சம் தோன்றுமா? பாட்டு பாடுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? 2 கண்ணில் 2 காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? வைத்த இறைவன் அதில் அறிவை வைத்தானே, சில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே.
அறிவை வைத்த மேனி இறைவன் அழகை வைத்தானே அடிமை செய்தானே இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்ணில் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா மான்மணி, உன் முடிவு என்ன? முடியாது. என்னதான் நீ என்னை அடித்து சித்திரவதை செய்தாலும் முடியாதுடா. எப்போது என் ஆசையை தீர்க்க முடியவில்லையோ இனிமேல் இந்த நாட்டில் நீ இருக்கவே கூடாது. நான் இருக்கக்கூடாதா? போக முடியாது. முடியாது.